அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி காலங்கள்லாம் முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் கண்டக சனியாக உங்களை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமத்து போகிறார், அஷ்டம சனியாக போகிறார். அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணும். அதில் முக்கியமான ராசி சிம்ம ராசி. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதனால் கடந்த 2.5 வருஷங்கள் பல கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள் இதெல்லாத்தையும் சந்திச்சிங்க. அதுவும் மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் முன்ன இருந்த நிலைமை வேறு, இந்த கடந்த 2.5 வருஷம் இருந்த நிலைமை வேறு, பல பிரச்சனைகள் சந்தித்து அதுலேருந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் டோட்டலாக காலியாகி வேறு தொழிலுக்கு மாறுறது, பல சந்தர்ப்பங்கள். ஏன்னா கண்டகச்சனியில் இதெல்லாம் ஏற்படும். பல பேருக்கு குடும்ப பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். போனது போகட்டும் விடுங்க. இப்போ இந்த சனி பெயர்ச்சி இது அஷ்டமச்சனியா அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி பயப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களை பொறுத்தவரை மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் போகும்பொழுது உங்களுடைய இயல்பான, அதாவது சிம்மராசிக்காரங்க தன்மானம், நேர்மை, கலகலப்பு, அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணங்கள், இது மாதிரி பல பார்த்தோடனே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய அவங்க இருக்கிற இடத்துல நல்ல வைப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டத்தை திரும்ப எழுந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை மாதிரி அடிபட்டால் கீழே விழற யானை மாதிரி கிடையாது. குதிரை மாதிரி அடிபட்டால் டகால்னு எழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்களோட இந்த அஷ்டமச்சனியாக போகிறது இது வரப்பிரசாதம் அப்படி தான் சொல்லணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்கனவே வேலையில் இருப்பீங்க, இல்லை தொழிலில் இருப்பீங்க, மாற முடியாது, வேலையும் மாற முடியாது, ஒரே கஷ்டங்கள், மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த சனி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது. 8ஆம் இடம்ன்றது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அஷ்டம சனியை உங்களுக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. அஷ்டம சனியில் தான் எல்லாருக்கும் இடமாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஸோ வாங்க நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி பலன் தர போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கேரியர் அண்ட் க்ரோத், உங்களுடைய தொழில், வேலை, உங்கள் வளர்ச்சி, இது இந்த அஷ்டமச்சனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. அவர் உங்களுக்கு நல்லதான் செய்வார். ஏன்னா அவர் சனி பகவான் மறைஞ்சிடுறாரு அப்படின்றதெல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் போகக்கூடிய வீடு குரு பகவானோட வீடு. அவர் தான் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். குரு தான் தனக்காரர். ஆனால் அதே குரு பார்த்துங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ இது ஒரு பெக்குலரான ஒரு பெரிய மாற்றம். அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வேறு வழி இல்லை. ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும், உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆகணும். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டங்கள் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம், மே மாதம் குரு பெயர்ச்சி. ஸோ மே மாதம் குரு பெயர்ச்சியிலேருந்து நல்லா இருக்கும். ஆனால் அப்போ சனி வக்ரமாயிடுறாரே அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படுறாங்க. குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரே அப்படின்றதுனால உங்களுக்கு அது சீராகவே போயின்னு இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்தளவில் 6, 7க்கு அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்றதுனால உங்கள் உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் மறைஞ்சு உற்சாகமாக இருப்பீங்க. முன்னால் உடல்நிலை கோளாறு சோர்ந்து அப்படி செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாம், ரொம்ப ஒரு பயங்கர பிரச்சனைகள் இருந்ததுலேருந்து மாறி வர்றதுனால இப்போ உற்சாகமாக இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல எல்லா வேலையும் சரி, வேலை மாற்றங்கள் அது கிடைக்கும், உத்தியோக மாற்றம் அது கிடைக்கும், இடமாற்றம் அது நடக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாகவே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் தனித்தனோட சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறாரு.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் நீங்கும். ஏன்னா குரு பார்வை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கார். அவர் 8ல் மறைஞ்சிடுறாரு. அதனால் இது வரைக்கும் திருமண விஷயங்களில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தார். சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக திருமணத்துக்கு தலைகீழ என்னால் நடந்திருக்காது. இப்போ வந்து அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் கதவு திறக்கிறது. ஸோ இப்போ திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அடுத்ததில் வந்து குடும்பத்துக்கான செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்து கேரியரை பொறுத்தளவில் நீங்கள் கவலைப்பட வேணாம். இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் நீங்கள் விருப்பப்பட்ட மாற்றமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து வந்து 2026 இதே சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. 2ன்றது தனஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு பணங்காசும் சரி, நல்ல எல்லா விதமான வாழ்க்கையிலையும் வந்து நல்ல முன்னேற்றங்கள், நீங்கள் விருப்பப்பட்ட விதமான வாழ்க்கை, இது எல்லாமே வந்து 2026 நடக்கும், இருக்கும். சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கேரியரில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்கும். தொழில் பண்ணுறீங்கன்னா புது தொழில் அமையும். தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் நடக்கும். இதெல்லாமும் நடக்கும் 2026. ஸோ அதனால் வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து கேரியரை பொறுத்தளவில் கவலையப்பட வேணாம் அஷ்டமசனினால். இதுக்கு அடுத்து குடும்பத்துக்குன்னு பார்த்தோம்னா, அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள், பல பேருக்கு குடும்பம் பிரிஞ்சே இருக்கும். பல பேருக்கு வந்து சண்டை போட்டு வெளில இருப்பாங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பிரிவுக்கு பதிலாக வெளிநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வெளியில் இருப்பார், இல்லை ஒய்ஃப் வெளியில் இருப்பாங்க, இவங்க இங்கே இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவு வந்து இவங்க பிரிவினையான காலகட்டங்களில் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அப்படி வந்து இல்லாமல் இங்கே இருந்து சண்டை போட்டுனே இருக்கிறவங்க அது கடைசியில் பிரிவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி இதுக்கு காரணம் அவங்களோட சுய ஜாதகமும் காரணம். சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரியெல்லாம் போனவங்களுக்கு, பிரிஞ்சவங்களுக்கு திரும்ப மறுமண ஏற்பாடுகளுக்கு நல்ல காலம். ஒருவேளை பிரிஞ்சவங்க டைவர்ஸ் வரைக்கும் போல் கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் இருந்தாங்கன்னா, திரும்ப பேச்சுவார்த்தையை நீங்கள் இப்போ தொடங்குனீங்கன்னா திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த 2.5 வருஷத்துலேயும் அந்த குடும்ப ரீதியான விஷயங்களில் எல்லா விதமான தடைகளும் விலகிடும். அதனால் நீங்கள் திரும்ப வந்து குடும்பம் சேர்ந்து வாழ்கிறதுக்கோ, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏற்கனவே 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் தகுந்த காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா உடல்நிலை கோளாறுகள் கொடுக்குமா? ஏற்கனவே கண்டகச்சனினால் உடலில் கோளாறு கொடுத்தது 8ஆம் இடத்துல. ஆமாம், இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகிறதுலையும் ராத்திரி நேர பயணங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வண்டி வாகனம் போகிறதுனாலையும் ராத்திரி நேர பயணங்களாலும் நீங்கள் ஆக்சிடெண்ட்ஸு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதை தவிர வேறு எந்த விதத்துலையும் உடல்நிலை பாதிப்புகளை இது ஏற்படுத்தாது. அதாவது சனி பகவான் ஏற்படுத்தாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சனி பயிற்சியை பற்றி மட்டும்தான். ஆனால் அதே ராகுகேதுவோ குருவோ அவங்க பயிற்சினால் வரக்கூடிய விஷயங்களை தனியாக நம்ம பார்க்கணும். ராகுகேது வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை ஏற்படுத்துவார்னு வச்சுங்களேன். உங்கள் ஜென்மத்துக்கு வராரு கேது, 7ல் வரார் ராகு. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லாகிங் ஏற்படும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன்ஸு இதெல்லாம் ஏற்படும். இது வந்து குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ராகுகேது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நன்மையே செய்யும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் அதிபதிக்கு அவங்க வந்து நன்மை செய்கிற கிரகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் அதுலேருந்து தனியாக பலன் எடுக்க முடியும். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சி வந்து உங்களை ஒவ்வொரு வருஷமும் காப்பாற்றிகிட்டே இருக்கிறதுனால, குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த ராகுகேதுனுடைய தொல்லையிலேருந்து பெருமளவு விடுபட்டுருவீங்க. சரி விடுங்க, அதான் சொன்னோம்னா அப்படி போயிட்டுன்றதுனால தான் அதுலேருந்து வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றி மட்டுமே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் உடல்நிலையில் பெரிய கோளாறு ஏற்படுத்தா நீங்கள் வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. இது மட்டும்தான் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து மாணவர்களுக்கு நீங்களும் வந்து படிப்பு வேறு எதுலேயும் சனிபானம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ஜாக்கிரதையாக பேசணும்.
இல்லாட்டினா நண்பர்களுக்குள்ள சண்டை, இல்லை வாத்தியார் கோச்சிக்கிறது, உங்கள் டீச்சர்ஸ் கோச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வாக்குஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் வாக்கில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. படிக்கிறதுக்கு கவனமாக படிங்க. படிக்கிற நேரத்தில் வேறு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா திரும்ப படிப்பை தள்ளி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து படிக்கிற குழந்தைங்க ராத்திரி நேரத்தில் பயணம் பண்ணுறதை ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்கள். இதான் குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய கணவருக்கு, உங்கள் ஜாதகப்படி ஜாதகம் பார்த்துக்கணும், கணவருக்கு வந்து உயிர் பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம் சிம்மராசி அந்த பெண்களுக்கு. இல்லை வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், டைவோர்ஸ் கிடைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெண்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியான கோளாறுகள் அது வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம கேது வர்றதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கோளாறுகள், அது மட்டும் இல்லாமல் சுரப்பிகள்னால வரக்கூடிய கோளாறுகள், இது மாதிரியான கோளாறுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சிம்மராசி இந்த அன்பர்கள் வந்து அவங்களுக்கு எந்த உடல்நிலை கோளாறுனாலும் நீங்கள் உடனே, அதுவும் பெண்கள் குறிப்பாக நான் சொல்ல வந்து பெண்களுக்காக எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த சுவாமியை வேணும்னா அதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்பொழுது, சனி பகவான் இருக்கிறது குரு, உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி சிவன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 2.5 வருஷமும் ஒரு பிரதோஷம் கூட விடாமல் சிவன் கோயிலில் போய் ஒரு பிரதோஷம் நீங்கள் வணங்கிட்டே வாங்க. எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. பிரதோஷத்தை மறந்துடாதீங்க. நான் போன தரம் வந்து ஆஞ்சநேயரை நான் சொன்னேன். இந்த ட்ரிப் வந்து பிரதோஷத்தை விட்டுறாதீங்க. எப்போ ஒவ்வொரு பிரதோஷமும் கண்டிப்பாக போய் ஒரு அந்த டயத்தில் போய் கோயிலில் நின்றுங்க. ஒருவேளை இல்லாட்டினாலும் அதுக்கப்புறமான போய் நின்றுங்க. முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருங்க. இதெல்லாம் வந்து எல்லா தொந்தரவுலேருந்து இது பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாத மாதிரியே இந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலகிடும். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது இது மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தொல்லைகளும் வரதுக்கு இருக்குது. ஆனால் பிரதோஷத்துக்கு போய் நீங்கள் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.